ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நாங்கள் வந்து வெளில போயிட்டுருக்கோம், அவசரமாக வெளில போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? மொபைல் வாங்க போகிறோம். ஆமாம், மொபைல் ஃபோன். கார்த்திகட்டிக்கு சந்தோஷம். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா பழைய மொபைல் வந்து ரொம்ப வீணா போயிடுச்சு. யாரு பேசினாலும் கேட்கல. ஆமா, ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேது. ஆமா, இல்ல ஹலோ ஹலோ ஹலோன்னு இந்த கிராமத்துல அந்த மரத்துல உட்காந்து இந்த மரத்துக்கு பேசுவாங்களே, அது மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு கேட்கவே இல்லைங்க என் போனு. எனக்கெல்லாம் போனு நான் ஸ்டூடெண்டா இருக்க பஸ் எப்படி போனாங்கல்ல, நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது வருஷம் வருஷம் ஒரு ஃபோன் நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். எப்பொழுது நான் மனைவி ஆனேனோ அப்பொழுதுல இருந்து இது வரைக்கும் கல்யாணம் ஆகி எனக்கு 2 ஃபோன் வச்சிருப்பேன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று, ஆப்பிள் ஃபோன் ஒன்று. 2 ஃபோன் தானா? இல்ல ஆண்ட்ராய்டுல 3-4 ஃபோன் வாங்கியிருப்போம். எனக்கு மட்டும் நான் கேட்கிறேன். உனக்கு மட்டும் தான் கேக்குறேன். வாங்கியிருப்போம். அப்படியே அந்த 12 வருஷத்துலயா? அதிகப்படியான நாள் நான் யூஸ் பண்ண ஃபோன் ஏதாவது ஒன்று இருக்குன்னா இந்த ஐபோன் தான். ஐபோன் என்ன மாடல் தெரியுமா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இத்தனை நாள்? சொல்லுங்க. ஐபோன் 11 தான் யூஸ் பண்ணேன். ஜிக்கு நான் கிஃப்ட் பண்ணும்போது அவருக்கு நான் கொடுத்தது லேட்டஸ்ட் ஃபோன் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ். அவரது வந்து 12 ப்ரோ மேக்ஸ். அப்பதான் அது வந்திருந்தது. 1.5 லட்ச ரூபா ஃபோன் நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஆனா என் ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 11, ரொம்ப விலை கம்மி. கொஞ்சம் பழைய மாடலா தான் பார்த்து வாங்கியிருந்தேன் நான். இது ஃபோனுக்குலாம் ஏன்பா அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா நம்ம எல்லா லாகினும் அதில் யூஸ் பண்றோமா, ஸோ கொஞ்சம் சேஃபா செக்யூரா ஐஃபோன்னா கொஞ்சம் இருக்கு. நான் கண்ட மணிக்கு யூஸ் பண்ணுவேன். எதையாவது கிளிக் பண்ணி ஹேக் ஆகிட போகுதுன்றதுனால அவர் வந்து ஐஃபோன் வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு. அதனால இன்னைக்கு எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்க போறாரு. என் ஃபோனு டம்மி பாவாயிடுச்சு. ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால வந்து போன் வாங்குவோம் அப்படின்னு. இப்ப லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா ஐபோன் 17 தான் லேட்டஸ்ட். சோ அதுல ப்ரோ இல்லனா மேக்ஸ் வாங்கலாம்னா அது கொஞ்சம் மண்ட சைஸ்ல கார்த்தியாக்கு வேண்டாம். இவரு போனே நான் கையில யூஸ் பண்ணி ஒரு 2-3 ரீல் பார்த்தாலே கை வலிக்குங்க, மண்டையா வெயிட்டா இருக்குங்க. ஐபோன் குட்டியா காம்பாக்ட்டா அழகா இருக்கும். அதுக்கு தான் ஐபோன் 11 வாங்குனது. அப்பவே எனக்கு அந்த பிங்க் கலர்ல கிடைக்கணும் அப்படிலாம் சொல்லி வாங்குனது. எனக்கு பிங்க் வேணும், அப்புறம் குட்டியா இருக்கணும், ஆனா ஐபோனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விலை கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. நான் அதனாலதான் அட்வான்ஸ்டு எல்லாம் வாங்காம 11 வாங்கினேன். இப்போ என்னன்னா அவர் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கிக்கோ. 17 ப்ரோ வாங்கிக்க சொன்ன. ப்ரோ மேக்ஸ் கூட இல்ல, ப்ரோ வாங்கினா ப்ரோ மேக்ஸுக்கு அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கனால ப்ரோ வாங்கிக்கலான்னு. அந்த கலர் 3 கலர் தான் இருந்துச்சு. இந்த கலரே எனக்கு வேண்டாம். இன்னொன்னு ஜி வந்து அவருடைய போனை காமிச்சு கிட்டத்தட்ட இந்த சைஸ் டிஃபரன்ஸ் தானாரு. இந்த மண்ட போன் எல்லாம் என்னால வச்சுக்க முடியாது. ஒண்ணு இந்த ப்ரோ மேக்ஸ்னா 3 லென்ஸ் வரும், அது கொஞ்சம் கெத்தா இருக்கும். நான் கெத்துக்குலாம் கிடையாது, நமக்கு என்ன யூசேஜ் அதுக்கு வாங்கணும் அவ்வளவுதான். எனக்கு காம்பாக்டா குட்டியா லேட்டஸ்டா இருக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம 17 எடுத்தா நல்லா தான். ஏன்னா அடுத்த ஒரு 6-7 வருஷம் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த போனை வேஸ்ட் பண்ணாம. அதனால நாங்க வந்து இல்ல யோசிச்சுட்டு எல்லாமே நல்லா இருக்கு. அதுல எல்லாமே லேட்டஸ்டா தான் இருக்கு. சோ A19 சிப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி நம்ம 17 வாங்கிக்கலாம் அப்படின்னு. கார்த்திகாவுக்கு அழகா இருக்கும், ஆனா அதுல பிங்க் கலர் இல்ல. சோ நான் கேட்டது பிங்க். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒயிட் தான் இருந்தது. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போனோட கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா தான் இருக்கும். நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன் கார்த்தி. நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கையில போன் இருக்கணும். ஏன்னா போன் வாங்கினா அதுக்கப்புறம் அதுல வேலை இருக்கு நிறைய. நம்ம இந்த போன்ல இந்த போனுக்கு மாத்தணும், நிறைய வேலை இருக்கு. ஊருக்கு வேற போறவங்க நாங்க. ஏன் ஊருக்கு போறோம் என்னங்கறதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. ஆமா, சோ இன்னைக்கு கடைக்கு போறோம். இன்னைக்கு கடைக்கு போய் வாங்கிடுறோம். லேட்டஸ்ட் மாடல் போன்லாம் நான் வாங்கினதே இல்லைங்க. அதாவது ஆப்பிள் ஐபோன்ல என்னோட ஃபேவரட் போன் வந்து நான் யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது சின்ன வயசுல போன் வந்த புதுசுல எல்லாரும் நோக்கியா யூஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல ஃபர்ஸ்ட் போன் நோக்கியா தான். அடுத்தது சோனி எரிக்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா சோனியோட சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும்ல. டிஸ்ப்ளேவும் அதே மாதிரி ஏதான் யூஸ் பண்ணி K70 யூஸ் பண்ணிருப்பேன். வாக்மேன் சீரிஸ்ல எல்லாமே நல்லா இருக்கும். ஃபிளிப் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். ஐபோன் கல்யாணம் ஆகி இப்பதாங்க, ஏன்னா நம்ம சேனல்லாம் லாகின் பண்ணி வைக்கிறோம், ஹேக் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால ஐபோன் சேஃப்டிக்காக. இந்த ஐபோன் இருந்தாதான் ஐபோன் தான் கெத்து அந்த மாதிரி பர்சன் நான் கிடையாது. பிராண்டு தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. சேஃப்டி பர்பஸ்க்காக நான் அது வாங்குறேன். சேஃப்டி பர்பஸ்க்காகவும் எங்களோட ப்ரொஃபஷனுக்கு தேவைன்றதுனால நாங்க அது வாங்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து எனக்காக, ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்கு, செம சந்தோஷமா இருக்கு. ஏன்னா லேட்டஸ்ட் ஃபோன் வாங்கணும். 17ன்றதுக்கு அடுத்த சீரீஸ் இன்னும் வரல இல்லையா, அதனால அண்ட் அவர் எனக்கு ப்ரோ தான் வாங்கிக்க சொன்னார். நான் தான் 17 ஆப்பிள் இந்தியால நல்லா போறதுனால அடுத்த வருஷமே அடுத்தது 18 அடுத்து 19 எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றோம். ஒன்னும் பெரிய அப்டேட்லாம் இருக்க மாட்டேது, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் பார்க்க போறீங்க வீடியோல. முக்காவாசி பிஹைண்ட் த ஸ்டோரி எல்லாமே சொல்லிட்டோம். ரொம்ப பெருசா இது அப்படியே எலாபரேட் பண்ணி காட்டு. எல்லார் கையிலயும் இப்ப ஐபோன் இருக்கு. நேரா கடையில போய் வாங்குறோம், தூக்குறோம். வாங்க பாக்கலாம். எனக்காக போன் ஐயா
வாங்க போலாம். யூஸ்வலி நாங்க வந்து டி நகர் சத்யா தான் போவோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடவாக்கம் சத்யாவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிறனால அவசரமாக ஜீ வாங்கணும், நிறைய கடைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு கிடைக்காம ஒயிட் கலர் இங்கே வரவழைச்சு தரேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி நேற்றுலாம் அலைஞ்சு தெரிஞ்சு ஊருக்கு போகிறதுக்குள்ளே என் கையில் ஃபோன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எப்படியோ வந்துருச்சு. வாரண்டிலாம் வேணுமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னதுமா? விடியம்ல கிரைண்டர் ப்ளஸ் ஃபுட் ப்ராசஸர் இருக்கு பாருங்க. எது கிரைண்டரு? இது கிரைண்டரு. சரி, அது கூட ஃபுட் ப்ராசஸரா இருக்கு. அப்படியே பிரீத்தி ஜோடியாக்ல வச்சிருப்போம்ல திருகுறது. இது எவ்வளவு ரேட் பார்க்கலாம். இதானே இது? இது இங்க இருக்கே. ஐயா ஆமா, நான் மேல இருக்குறதுன்னு நினைச்சு பார்க்கறேன். மேல இருக்குறது இல்ல, கீழ இருக்குறது தான். எவ்வளவு? அதான் 17,385 ரூபாய். பிகாஸ் கிரைண்டர் கம்மி இருக்கு போல இருக்கு. அது ஃபுட் ப்ராசஸ் தானே. 17,000 அப்பனா கிடையாது. இல்ல எம்ஆர்பி 17,385. எம்ஆர்பி தான் வந்து 17,000 ரூபாய். சத்யாவோட பிரைஸ் வந்து 11,000 ரூபாயா? நல்லா கேட்டோம், நாங்க 17,000 ரூபாய் நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க 17,000 அப்படின்னு யோசிச்சோம். இல்லங்க அப்படி வந்து சொன்னாங்க. 11,000 ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறோம் நாங்க. இல்ல 17,000 ரூபாய் இல்லங்க அப்படின்னாங்க. ஓ அப்படியா, அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னு. 11,000 ரூபாய் வரும் அப்படின்னாங்க. பிகாஸ் கிரைண்டரே 6,000 7,000 அந்த ரேஞ்ச் வந்துடுது. பிளஸ் இது அண்ட் விடியம் பிராண்ட்ல நான் கிரைண்டரோ மிக்சியோ யூஸ் பண்ணதில்லை. நீங்க யாராவது யூஸ் பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. விடியம்ல நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. கிரைண்டர் மட்டும் யூஸ் பண்ண, மிக்ஸி யூஸ் பண்ணதில்லை, கிரைண்டர் யூஸ் பண்ணதில்லை. அடுப்புலாம் இருக்குல்ல, ஸ்டோவும் நான் யூஸ் பண்ணதில்லை. நான் எதுவுமே அந்த பிராண்ட்ல நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. நான் நிறைய பேர் விளாகர் வீட்டுல ஸ்டோவ் எல்லாம் பார்த்திருக்கேன், அந்த ஆரஞ்சு கலர்ல ஸ்டாண்ட் வச்சு எல்லாம் பார்த்திருக்கேன். ஸோ யூஸ் பண்றீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. பிகாஸ் நான் யூஸ் பண்ணது இல்லையா, உங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கிரவுன் போட்டிருக்கு, இந்த ஷேப் பாருங்களேன். டிஸ்னி பிரின்சஸ்லாம் ஒரு கவுன் போட்டு வருவாங்க, அது கீழே எப்படி இருக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரியா இருக்கு. இப்படி வளைவா நம்மளது எங்க இருக்கு ஜோடியாக். அந்த காலத்துல இருந்து நம்ம ஜோடியாக் யூஸ் பண்ணிட்டோம், 2.0 யூஸ் பண்ணிட்டோம், காஸ்மோவும் யூஸ் பண்ணிட்டோம். இதோ இருக்கு காஸ்மோ, இங்க இருக்கு. இது காஸ்மோ இல்லையா, ஜோடியாக். இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதான் யூஸ் பண்றது ஜோடியாக் 750 வாட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்ங்க. இது நிறைய பேர் வரும்போது நான் இதில் தான் மேனேஜ் பண்றேன். இப்போ என் சப்பாத்தி ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா ஜோடியாக்னால தான். ஜி என்னடா, என்னது இது? என்னது? நான் வாழ்க்கையில இதை முதல் தடவை பாக்குறேன். கார்த்தி இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் இதெல்லாம் பார்த்தது இல்ல. சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. தெரியாதுன்றதோ நான் ஒத்துக்கிறேன். அதனால என்ன அவமானப்படுத்தக்கூடாது. சரிங்களா? என்னப்பா என்னது இது? இது என்ன இப்படி இருக்கு? நான் என்ன நினைச்சேன் ஃபர்ஸ்ட் மல்டி குக் ஏதோ பாட்டு. ஏர் ஃப்ரையர், அவன், டோஸ்டர், கிரில்லர் 4-in-1. ஓ அவன்னா அவன் ஓடிஜி இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்ல. ஆனா ஏர் ஃப்ரையரும் நமக்கு தெரியும் இப்படி பிடிச்சி வெளில எடுக்கிறது. மூணுமே நம்ம வச்சிருக்கோம். இது எல்லாம் சேர்ந்த கலவைடா. வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. எல்லாம் சேர்ந்த கலவை தான் பாக்குறேன் இப்படி ஒண்ணு. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் நினைச்சேன் மல்டி குக்கர் இருக்குல்ல. பிரஸ்டீஜ் மல்டிச்சே 4-in-1 ஏர் ஃப்ரையரா. ஆமா, மல்டி குக்கர் இருக்கே நம்மட்ட, அந்த மாதிரி நினைச்சேன். வித்தியாசமா இருக்கு. இந்த கிரைண்டருக்கு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி போகுமே. கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதா, கடைக்கு வந்தோடனே தான் தெரியுது. எப்போ நம்ம கடைசியா கடைக்கு வந்தோம்னா, இது நம்ம புது வீடு கிரக பிரவேசம் அப்போ நம்ம சிம்னி வாங்குறதுக்காக ஏசி வாங்க வந்தோம். ஆனா இந்த மாதிரி அப்ளையன்சஸ் நம்ம பார்க்காததுனால அதெல்லாம் தேவைப்படல அந்த வீட்டுக்கு. அதனால தெரியல. பெரிய வீடு பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். பெரிய வீடு கிரக பிரவேசம் பண்ணிட்டு கடைக்கடையா ஏறி இறங்கினா இந்த மாதிரி புதுசு புதுசா வந்திருக்கோம் போல. ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சுனே இருக்கிறாங்கல்ல. சரி, ஓபன் பண்ணலாமா? ஒயிட் கலரே கடைசியில வாங்கியாச்சு. மை ஃபேவரட் கலர். போயிடலாமா? ஓபன் பண்ணுங்க. அவ்வளவுதான், கட் பண்ணியாச்சு. இங்கேயுமா பிடிச்சிக்கிறேன், கீழே விழுந்துற போகுது. ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. ஏய், அதான் அந்த ப்ரோ மேக்ஸ். ஓ, அப்படியே எடுத்துருங்க. சூப்பர் சூப்பர். 3 லென்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோன்னு அவர் சொன்னாரு. அவர் ஃபோன் மாதிரியே ப்ரோவா ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்க சொன்னீங்க. இது வெறும் 17. இது குட்டியா, இதான் அழகா இருக்கும். அவருடைய ஃபோன் யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல எனக்கு கை வலிக்கும். பிகாஸ் நான் அவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன்ல, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்க்கு, இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி. வெயிட் கடற்கரை கை போகும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விரல் இருக்குல்ல, இப்படிதான் வச்சிருப்பேன் கமெண்ட்ஸ் ரிப்ளை. இந்த சுண்டு விரல் வலிக்கும். அதனால எனக்கு இது வெயிட் கம்மியா இருக்கும், இது ஹேண்டில் பண்ண ஈஸி. அது மண்டை வெயிட்ல இருக்கும்.
ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் இது வாங்கியிருக்கேன். 17 Pro தான் வேணும், ப்ரோ மேக்ஸ் தான் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுள் பிகாஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் நான் ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்ணுறேன். அதனால அண்ட் ஹாப்பி ஒயிட் சூப்பர். என்ன கலராக இருந்தால் என்ன, நான் ஒரு பேக் கவர் போட்டு கேர்லியாக மாற்றிடுவேன் நான் எப்படி இருந்தாலும். அழகா இருக்கு. ஓகே, ஆன் பண்ணிடலாமா? கேபிள் இருக்கு, அடாப்டரும் நம்ம வாங்கிட்டோம். இது ஏதோ ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க. ஆடி ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு நான் சத்யால கேட்டேன். போனுக்குலாம் இல்லைங்கன்ட்டாங்க. பட் அடாப்டரோட வாங்கும்போது ஏதோ காம்போ ஆஃபர் கம்மியா கொடுத்தாங்க சின்னதா. அதனால அதை வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருவோம். இதுக்கு மேல எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க எப்படி தெரியுங்களா, என்கிட்ட ரா எலக்ட்ரானிக் ஐட்டம் கேட்ஜெட்ஸ் எல்லாம் கொடுத்தா தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். பட் ஐம் ஹேண்ட்லிங் லாட் மோர். அதனால இதை நான் வேண்டான்னு எப்பவுமே விட்டுருவேன். ஒரு ஹவுஸை என்கிட்ட கொடுத்தா அதை ஹோமா மாத்திடுவேன். அது என் வேலை. இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட பிளெயினா கொடுக்கும்போது அதுல தேவையானதெல்லாம் போட்டு கொடுத்து யூசர் ஃப்ரெண்ட்லியா எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த லாகின் பண்ணுறது வாட் எவர்ஸ் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. நான் பண்ண கற்றுக்கவும் விருப்பப்படல. ஏன்னா ஏற்கனவே என் தலையில் உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கேன், நான் என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கேன்னு. அதனால இந்த வேலையெல்லாம் அவர் தலையில் கட்டி விட்டுருவேன். ஃபேஸ் ஐடி கொடுக்கறதுக்கு மூஞ்ச கட்டணும் வா பாப்பான்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. அதனால வந்து கொஞ்சம் லைட்டாக தூங்கவும் செஞ்சுட்டேன். நானும் சாப்பிடல. அங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்களும் நீங்கள் அவங்கள முடிச்சு கொடுத்துட்டு போய் தான் சாப்பிடணும்னு அவங்களும் சாப்பிடாம வெயிட்டிங். ஸோ வீடியோ லென்த்தாக எடுக்காம அவங்களும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் அவங்களும் டயத்துக்கு போய் சாப்பிடுவாங்க. டைமே ஏற்கனவே தாண்டிடுச்சு. ஸோ நம்மளால டிலே ஆக வேண்டாம். ஸோ வீடியோ கட் பண்ணிக்கலாம் அப்புறமா. கடைசியில ஒரு வழியா கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. கிஃப்ட் கிடைச்சிருச்சு. ஆடிக்கு வந்ததுக்கு ஒரு கிஃப்ட். ஆடிட்டே போலாம் கிஃப்டோட. ஹோம் கேர் கிட் தான். எப்பவுமே ஒரு மாவு டப்பா தருவாங்க, டப்பர்வேர் மாதிரி செட் ஆஃப் 3 அந்த மாதிரி வரும்ல, பாக்ஸ் வரும். இந்த வாட்டி க்ளீன் பண்ணுங்க, வீட்டை எல்லாம் சுத்தமா வச்சுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நான் வீட்டுல மாங்கன்னு வேலை செய்யறேன்னு. ஓகே ஓகே, ஹாப்பி. வீட்டுக்கு யூஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ், மேடவாக்கத்துல என்ன கடாஜி அது? என்ன கடை? வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் நினைக்கிறேன். ஆமா, அங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வாங்கணும். ஏன்னா நாங்க ஊருக்கு போறோம். பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்க ஊருக்கு போறோம். அது எங்க என்ன இதெல்லாம் பாப்பீங்க. கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாரும் ஊருக்கு போற மாதிரி நிறைய விளாக்ஸ் பாக்குறீங்க. ஆனா நானுமே நிறைய ஊருக்கு போற வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோவா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களும் குடும்பத்துல ஒருத்தர் வந்து அட்டன் பண்ண மாதிரியே ஒன்று இருக்கும். அது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஊருக்கு போறதா இருக்கும். நீங்க அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ், இந்த முன்னோருக்கு தண்ணி வண்டியில டிராவல் பண்ணும்போது இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஓரளவு அது என்ன தேங்காய் பால் முறுக்கு, பொட்டேட்டோ சிப்ஸ், காரம், சால்ட், இந்த மாதிரி 2 வாங்கினோம். அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு பசிக்குது. இன்னும் லஞ்ச் சாப்பிடல. டைம் என்ன ஆகுது? டைம் வந்து வீட்டுல மீன் குழம்பு, மீன் வறுவல் இருக்கு. 4 மணி ஆக போகுது. 3:45. பசி. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த புது போனை பார்த்தோன்னா ஷர்வின் வந்து புது போன் எக்ஸைட் ஆவான். அதனால பேக் கேஸ் வாங்கி ஆகணும். அதுக்கு முதல்ல கவர் எல்லாம் போட்டுருவோம். பசியா, அதனால அப்படியே நாங்க என்ன பண்ணோம், ஒரு ரோல் வாங்கி சாப்பிடலாம் தான் போனோம். நல்லா இருக்கு ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரே ஒரு பீஸ் கேக் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அண்ணனுக்கா கேக் அப்படின்னு கேட்பாங்க. கார்த்திகா கொடுத்துற போறேன். கார்த்திகாவுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. டூ மச் ஆஃப் ஸ்வீட் எனக்கு திகட்டும். போன் வாங்கி கொடுத்துட்டு ஒரு சின்னதா ஒரு பீஸ் கேக்கையும் வாங்கி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு இதுதான் கேக்கை விட்டு கொண்டாரு. ஏன்னா நாங்க சாப்பிடக்கூடாது. ஒண்ணு நான் டயட்ல இருக்கேன், அவருக்கு டயபெட்டிக். சோ ஆனா பசிக்குது, அதனால கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ எங்க போறோம்னா, நாங்க மரீனா மால் போயிட்டு என் புது போனுக்கு பேக் கவர், பேக் கேஸ் வாங்கிட்டு அந்த ஃப்ரண்ட்ல அது பேர் என்ன, டெம்பர் கிளாஸா, அதை ஒட்டிட்டு இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி மரீனா மால்ல சாப்பிட போறோம். மேல ஃபுட் கோர்ட்ல எங்க வாங்குவோம் நம்ம? சுல்தான்ஸ் நினைக்கிறேன், நான் காமிக்கிறேன். சுல்தான்ஸ் பிரியாணி தான் அது. அங்க பிரியாணி ஒரு பிரியாணி ஒரு 65 வாங்குவோம். 2 பேரும் ஒரே தட்டுல வச்சு உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம். ஏதோ இந்த ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கும்போது ஒன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல ஷேர் பண்ணி கைவிட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவோமா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். நாங்க 2 பேர் போனாலே அந்த மாதிரி இடத்துக்கு போய் சாப்பிடுவோம். பெரிய ஹோட்டல் எல்லாம் போறோம், ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் போறோம், இல்ல நல்ல இடத்துக்கு எல்லாம் போறோம்னா குடும்பத்தோட போவோம். நாங்க 2 பேர் போறோம்னா லோக்கலா இப்படிதான் போவோம். கையேந்து போனெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். அது ஒரு தட்டுல நீ நானு பக்கத்துல சுட அப்படி ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல், நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நாங்க வெளில போய். சரி, இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். வாங்க பாக்கலாம். மன்னிச்சிருங்க, சுல்தான் இல்லைங்க, அந்த கடை பேரு சுக்குபாய் போல இருக்கு. நான் வந்து மாத்தி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மினி சைஸும் இருக்கு பிரியாணில, ரெகுலர் சைஸும் இருக்கு. ரெகுலர் வந்து கொஞ்சம் பெருசு,
அதாவது 2 பேர் ஷேர் பண்ணி தாராளமாக சாப்பிடலாம். ஸோ ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65 சொல்லியிருந்தோம். அனியன் ரைத்தா, கத்திரிக்காய் இன்னொரு ஸ்வீட்டுமே கொடுப்பாங்க. இங்கே வந்து அனியன் ரைத்தாவும் கத்திரிக்காவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவோம் நாங்கள். எனக்கு இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக பிடிக்கும் ரொம்ப. ஸோ அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஒரே தட்டில் சாப்பிட்டோமா, நான் சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். ஃபோன் வந்த உடனே ஃபஸ்ட்டு சாமியாண்டை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சாமி மாடத்துக்கிட்ட வச்சுட்டு தான் அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரீனா மாலில் ஃபுட் கோர்ட்க்கு ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா ஜி? செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன்டா. செகண்ட் ஃப்ளோரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? செகண்ட் ஃப்ளோர்லேயே தான். சாப்பிட்ற இடத்துலையேவா பார்த்தோம்? ஆமாம், இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். அங்கே வாங்கின இந்த கவரு. நம்மளோட ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபோனு அப்படிங்கிறதுனால ஒயிட் ஃபோனு, ஒயிட்லேயே அங்கே இருந்ததுலேயே இதுதான் ஓரளவுக்கு பெஸ்டா இருந்தது. பரவாயில்லையா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. கொஞ்சம் கூட தாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு மேல இருந்தது. 2500 2900 சொல்றாங்க. கவர், போனோட கவரே அவ்வளவு. பிரைவசி டெம்பர்ட் கிளாஸ் வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு எதுக்கு பிரைவசி? என்னோட எல்லா பாஸ்வேர்டும் அவருக்கு தெரியும். என் வாட்ஸ்அப் மெசேஜ் நான் பாக்குறதுக்கு முன்னாடி அவரு தான் பாப்பாரு. என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே அவருடைய பிசிலயும் அவரோட லேப்டாப்லயும் ஓப்பன்ல தான் இருக்கும் எப்பவுமே. அவருக்கு அங்க தொடங்கின மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வரும். என்னோட மெயில் அது இது எல்லாமே அங்கே ஓப்பனில் இருக்கும் அவர்கிட்ட. அவர் ஃபோனில் எல்லாமே, ஐ மீன் லேப்டாப்லேயும் சிஸ்டம்லேயும் எல்லாமே அங்கே லாகின்ல இருக்கும். ஸோ கவரை கேட்டுங்க. நிறைய ஹார்ட்லாம் போட்டு ஃபுல்லாக சுற்றி அப்படியே ஸ்டோனு ரொம்ப ஜிகு ஜிகுன்னு சின்ன பசங்களுக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். நல்லா தான் இருக்கு, வச்சுக்குவோம். சரி, இது ரொம்ப கிராண்டா இருக்கே, ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்கே, எடுத்துட்டு போற மாதிரி இருக்கேன்ற மாதிரி தோணுச்சு. சார்ஜ் போட்டு இன்னைக்கு நைட்டு வேலை இருக்கு. அப்பதான் நாளைக்கு ஃபோன் கால்ஸ் யார் பண்றாங்கன்னு தெரியும். ரெக்கவர் பண்ணாதான் இல்ல சிம் போட்டு வேலை இருக்கு. எல்லாத்தையும் இந்த ஃபோன் மாத்தினாதான் யார் மெசேஜ் பண்றா, யார் கால் பண்றானே தெரியும். இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கலான்னு ஃப்ரூட்ஸ், ஹெல்தியான ஸ்நாக்ஸா ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்ஸு, பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் ஜங்கும் வாங்கியிருக்கோம் வேற வழி இல்லாம. சில பொருள்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு காமிச்சா ரொம்ப நேரம் ஆயிடும். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். ஷாப்பிங் ஹால் என்ன வாங்கினது அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், டாடா, பை.